ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது காணக்கூடிய இந்த தாவரம் அஸ்பராகஸ் ஸ்ப்ரிங்கேரி என்று அழைக்கப்படுகின்றன. ஏன் ஸ்ப்ரிங்கேரி என்று அழைக்கப்படுதுன்னா, அஸ்பராகஸில் மயூரி இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஒரு ஸ்ப்ரிங் போன்ற அமைப்பை கொண்டதாக உள்ளன. இவற்றில் ஒவ்வொரு கணுக்களிலும் முட்கள் உள்ளன. இது பாருங்கள், ஒவ்வொரு கணுக்களிலுமே முள் இருக்கும். இது பாருங்கள், இந்த முட்கள் போன்று காணப்படும். அதனால் நம்ம கையில் குத்தம். இவை அலங்கார தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. நம்ம பெரும்பாலும் இந்த திருமணங்கள் மற்ற விழா காலங்களில் பார்த்தோம்னா இவை மேடையில் அலங்கரிக்கும் தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இவற்றில் வெண்ணிற பூக்கள் வரும். பூக்கள் வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி காய் வரும். காய் வந்து இது பழுத்துடும். நாம் இதை விதை மூலமாக போடலாம், இந்த பழம் மூலமாக போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், ரூட்டில் பாருங்கள், ரூட்டில் இது மாதிரி சீடு வரும். இந்த சீடை எடுத்து போட்டாவே நமக்கு புதிய தாவரம் உண்டாகும். இந்த தாவரத்தில் பாருங்கள், எத்தனை சீடு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், ஒரு பிளான்ட் வச்சிங்கன்னா நிறைய சீடு ரூட்டில் ஃபார்ம் ஆகும். இது காய வச்சு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னாவே புதிய தாவரம் உற்பத்தி ஆகும். சரி, அப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த தாவரத்தை பிரிக்கலாம். இந்த பாருங்கள், இது ஒவ்வொரு பிரான்ச்சாக பிரிக்கலாம். பிரித்து தனித்தனியாக எடுத்து போட்டாலும் இந்த தாவரம் வரும். இது வந்து ஹேங்கிங் பாட்டில் போட்டு நம்ம மாடி தோட்டத்தில் பால்கனியில் போட்டு ஒரு ஹேங்கிங் பாட்டாக வளர்க்கலாம். இல்லை பால்கனிலேருந்து கீழே தொங்குற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை தொட்டியில் சுற்றி போட்டு தொங்குற மாதிரி வைக்கலாம். கிரவுண்டில் போடாதீங்க. ஒரு ஹேங்கிங் பாட்டு அந்த மாதிரி பிளான்ஸ் வாலில் இல்லை தொட்டியில் போட்டிங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு அழகாக டார்க் க்ரீனாக இருக்கும். நிறைய அடர்த்தி வரும். இதில் அடர்த்தி ஏன் குறைவாக இருக்குன்னா, இந்த பேக்கெட் மண் மாற்றணும். சிறிய பேக்கெட்டில் வேர் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பேக்கெட் கிழிச்சிட்டு ரூட்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் செம்மண் மணல் எரு கலந்து வச்சோன்னா புதுசாக ரூட் ஃபார்ம் ஆகும். பிரான்ச்சஸ் நிறையா வரும். அப்போ டார்க் க்ரீனாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். டார்க் க்ரீனில் வரும். இது லென்த்து எவ்வளோ தூரம் வரும்னா 5 முதல் 10 அடி நீளம் வரை வளரக்கூடியது. நம்ம ஒரு பிளான்டர் பாக்ஸில் மொட்டை மாடியில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, வெளியே தொங்க விட்டோம்னா 5 அடி முதல் 10 அடி நீளம் வரை நல்லா லென்த்தியாக வளரும். சைடில் பிரான்ச்சஸ் வரும். நம்ம எடுத்து இதை பிரித்து எடுத்து புதிய தாவரமாக உற்பத்தி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டெக்கரேஷன் வேணும்னா ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரிம் பண்ணி விட்டால் மறுபடியும் இதுலேருந்து மறுபடியும் பிளான்ட்ஸு சைடில் பிரான்ச்சஸ் நிறையா க்ரோத் கிடைக்கும். நம்ம இது வளர்ப்பதில் இது வெப்பமண்டல தாவரம். சீடு பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரூட்டில் இருக்குது. சீடு பார்த்தீங்களா, கிழங்குன்னு சொல்லலாம், இல்லை சீடுன்னு சொல்லலாம். சீடு இது மூலமாக வந்து பாருங்கள், இது பழம் காய் பூ வந்து வெள்ளை நிற பூ வந்து இது காய் வந்துடுச்சு. அதுக்கு பிறகு இது பழமாகிடும், ரெட் கலரில் பழமாகும். இது எடுத்து இதை போட்டாமல் நமக்கு வரும். இல்லை பிளான்ஸாக பிரித்து போட்டு மறுபடியும் எவ்வளோ வேணாலும் நம்ம பிளான்ஸை உற்பத்தி செய்யலாம். அதுவே வெப்பமண்டல தாவரம். இது வாட்டரிங் டெய்லி வேணும். டைரக்ட் சன்லைட்டில் போடணும். செமி ஷேடில் போட்டிங்கன்னா இந்த க்ரோத் கம்மியாகும். ஆகவே இது வளர்ப்பது இது ஒரு அழகு தாவரமாக அஸ்பராகஸ் ஸ்ப்ரிங்கேரி என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம் ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகிறது. புதுசாக சேனல் பார்ப்போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.